அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து இட்ஸ் a டிஃப்ரெண்ட் டாபிக். அதாவது ஒரு அறிமுகமானவரோ அல்லது அறிமுகமாகாத ஒரு நபர்கிட்ட போய் நீங்கள் உங்களை ஒரு உரையாடலை நீங்கள் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, இப்போ சில சமயம் ஒரு கூட்டத்தில் வந்து சில பேரை பார்க்கும்போது உங்களுக்கு அவங்கக்கிட்ட போய் பேசணும்னு தோணும். எப்படி பேசுறது அப்படின்னு நீங்கள் மனசில் ஒரு பயமோ ஒரு கூச்சமோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு போய் உரையாடலை தொடங்க முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ இங்கிலீஷில் நீங்கள் நல்லா ஆங்கிலத்தில் நல்லா பேச தெரிஞ்சதுன்னா போய் நீங்கள் ஒரு கான்வர்சேஷன், அதாவது உரையாடலை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இல்லையா? யூ கேன் ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன் வித் அ பர்சன் ஈவன் தோ ஹீ ஆர் ஷீ இஸ் அ ஸ்ட்ரேஞ்சர். இப்போ நிறைய அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. யங்ஸ்டர்ஸ்ன்னு தெரியும், நீங்கள் மூவிஸ்லலாம் பார்த்து தெரியாத பெண்கள்கிட்ட போய் ஆண்கள் அறிமுகப்படுத்தி கொள்றதும் பேசுகிறதும் இதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம். பட் அப்படிதான் இல்லை, நீங்கள் உண்மையாகவே நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கீங்க, அங்கே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் சில பேர், அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் இப்போ படிக்க போகிற இந்த சென்டென்சஸ்லாம் இங்கிலீஷ் சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பார்க்கலாமா நம்ம? திஸ் டாபிக் இஸ் ஸ்டார்டிங் அ கான்வர்சேஷன் வித் அ ஸ்ட்ரேஞ்சர். அதாவது அறிமுகம் இல்லாத ஒரு நபரிடம் உரையாடலை ஆரம்பிக்கிறது. ஓகே, துவங்குவது. ஓகே, shall we see? ஹலோ, நீங்கள் மிகவும் தெரிந்தவர் போல தோன்றுகிறீர்கள். ஹலோ, நீங்கள் மிகவும் தெரிந்தவர் போல தோன்றுகிறீர்கள். உங்களை பார்த்தா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி தெரியுது, உங்களை பார்த்தா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறத நான் எப்படி எழுதியிருக்கேன். இதை இங்கிலீஷில் எப்படி எழுதுறது பார்க்கலாம். ஹலோ, you look very familiar. You look very familiar. நீங்கள் மிகவும் தெரிந்தவர் போல தோன்றுகிறீர்கள் அப்படின்னா you look very familiar. ஃபெமிலியர்ன்ற வேர்டு வந்து மிகவும் தெரிந்தவர் போல தோன்றுபவருக்கு தான் ஃபெமிலியர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஹலோ, யூ லுக் வெரி ஃபெமிலியர். நெக்ஸ்ட், எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, தமிழில் திருப்பி. மன்னிக்கவும், உங்களை எனக்கு முன்பே தெரியும் என்று நினைக்கிறேன்.
ஓகே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மன்னிக்கவும், உங்களை எனக்கு முன்பே தெரியும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறது பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ திங்க், நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஐ திங்க். ஐ நோ யூ, எனக்கு உங்களை எனக்கு முன்பே தெரியும். ஐ திங்க் ஐ நோ யூ பிஃபோர். ஐ திங்க் ஐ நோ யூ பிஃபோர் அப்படின்னா, இது மன்னிக்கவும், எனக்கு உங்களை முன்பே தெரியும் என்று நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தோன்றும் போது நீங்கள் அவங்கக்கிட்ட போய் மன்னிக்கவும், எனக்கு உங்களை முன்பே தெரியும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எக்ஸ்கியூஸ் மீ, ஐ திங்க் ஐ நோ யூ பிஃபோர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ இந்த முறையாக இல்லாமல் பொதுவான ஒரு சப்ஜெக்டை பற்றி கூட நீங்கள் பேசி உங்களை நீங்கள் ஒரு முற்றிலும் தெரியாதவர்கிட்ட உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். அதாவது எதை பற்றி பேசுகிறதுனா, சீதோஷ்ண நிலையை பற்றி. இன்றைக்கு ரொம்ப சூடாக இருக்குது இல்லையா, இன்றைக்கு ரொம்ப வெப்பமாக இருக்குது இல்லையா, இல்லாட்டி மழை வரும் என்று நினைக்கிறேன் இல்லையா அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி ஒரு உரையாடலை தொடங்கலாம். ஓகே. இன்றைக்கு மிகுந்த வெப்பமாக ஓகே. இல்லையா இல்லாட்டி அல்லவா அப்படின்னும் கேட்கலாம். இன்றைக்கு மிகுந்த வெப்பமாக இருக்கிறது இல்லையா, அதாவது நீங்கள் பஸ் ஸ்டாப்லேயோ இல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேயோ அல்லது எங்கேயாவது நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, ரொம்ப உஷ்ணமாக இருக்குது. ஏர்போர்ட்டில் அஃப்கோர்ஸ் அங்கே ஏசி இருக்கும். பஸ் ஸ்டாப்பில் அந்த மாதிரி நிற்கும் போது பக்கத்தில் நிற்கிறாரு ஒருத்தர் க்யூவில், இல்லாட்டி ரேஷன் ஷாப்லேயோ எங்கேயாவது நீங்கள் நிற்கும் போது, இன்னைக்கு ரொம்ப பயங்கர வெயில் போல் இருக்குல்ல, ரொம்ப வெப்பமாக இருக்குது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. இது வந்து உங்களுக்கு அறிமுகமே ஆகாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு அறிமுகம் அல்லாத ஒரு நபரிடம் உங்களுடைய உரையாடலை நீங்கள் தொடங்கும் முறை. ஓகே. இன்றைக்கு ஐ திங்க் டுடே is very sultry. ஓகே. இன்றைக்கு மிகுந்த வெப்பம். டுடே இட்ஸ் வெரி சல்ட்ரி. வெப்பம்னா சல்ட்ரி. ஓகே. அதாவது வெயிலும் ரொம்ப அடிச்சுட்டு ஒரு சல்ட்ரி மீன்ஸ் ஒரு ரொம்ப வேர்த்துக்கிட்டு இருக்கிறது. ஓகே. இன்றைக்கு மிகுந்த வெப்பமாக இருக்கிறது. ஐ திங்க் டுடே இட்ஸ் வெரி சல்ட்ரி. இஸ்ன்ட் இட்? இது வந்து இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, இஸ்ன்ட் இட் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு பதில் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஓகே. அப்போ அந்த பதில் சொல்லும் போது, ஆமாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உஷ்ணமாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நீங்கள் இன்னொரு சென்டென்ஸ் நீங்கள் பேசி
உரையாடலை நீங்கள் தொடங்கலாம். ஓகே, ஐ திங்க் டுடே இட்ஸ் வெரி sultry, isn't it? எஸ், ஐ திங்க் இட் இஸ் அப்படின்னு அவரும் சொல்லலாம். அப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒன்று நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். அடுத்தது வேறு ஏதாவது, இன்றைக்கு மழை வரும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நிச்சயமாக மழை வரும் என்று நினைக்கிறேன், அப்படி கூட நீங்க சொல்லலாம். ஓகே, நிச்சயமாக. இன்றைக்கு நிச்சயமாக மழை வரும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது, இல்லை இல்லை இன்னைக்கு வரவே வராது அப்படின்னு அவர் சொல்வாரோ, அல்லது ஆமா ஆமா கட்டாயம் வரும்னு சொல்வாரோ, ஒரு உரையாடலை துவங்கும் உரை இது. I think it will definitely, நிச்சயமாகனா definitely, இன்றைக்கு நிச்சயமாக மழை வரும் என்று நினைக்கிறேன். வந்து I think it will definitely rain today. Okay, it will definitely rain today. Next, இன்னொரு முறையா கூட, எதுவுமே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க வேற ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க எப்படி கூட கேட்கலாம். மன்னிக்கவும், உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? மன்னிக்கவும், உங்களிடம் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? Excuse me, may I ask you something? ஓகே, இப்போ பல வழிகளில் ஒரு அறிமுகம் ஆகாத ஒரு நபரிடம் கேள்விகள் கேட்பது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தட் இஸ் introducing yourself or picking up a conversation with a stranger. Okay, starting a conversation with a stranger. Hello, நீங்கள் மிகவும் தெரிந்தவர் போல தோன்றுகிறீர்களே அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, தோன்றுகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஹலோ, யூ லுக் வெரி ஃபெமிலியர். இது நம்ம அடிக்கடி நம்ம சில சமயம் போய் யூ லுக் வெரி ஃபெமிலியர், எஸ் ஐ நோ யூ, யூஆர் சோ அண்ட் சோ இஸ்ன்ட் இட் அப்படின்னு கேட்பாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் இப்படி ஒரு உரையாடலை ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மன்னிக்கவும், உங்களை எனக்கு முன்பே தெரியும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது, அதாவது எக்ஸ்கியூஸ் மீ, ஐ திங்க் ஐ நோ யூ பிஃபோர் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கு மிகுந்த வெப்பமாக இருக்கிறது இல்லையா, அதாவது வேற ஒரு ஜென்ரல் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்படி ஏற்படுது. அதுக்கு நீங்கள் ஐ திங்க் டுடே இட்ஸ் வெரி sultry, isn't it அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
வெப்பம்னா sultry. இன்றைக்கு நிச்சயமாக மழை வரும் என்று நினைக்கிறேன். I think it will definitely rain today. இது மழையை பற்றியோ வெப்பத்தை பற்றியோ இல்லாட்டி க்ளவுடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், மன்னிக்கவும், உங்களிடம் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ ஆஸ்க் யூ சம்திங்? ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ ஆஸ்க் யூ சம்திங்? Now I have read both Tamil and English. Now I am going to read only the English sentences. Let's see now. Hello, you look very familiar. Hello, you look very familiar. Excuse me, I think I know you before. Excuse me, I think I know you before. Or I've seen you before. You can say, I think today it's very sultry, isn't it? I think it's very sultry today, isn't it? Next one, I think it will definitely rain today. I think it will definitely rain today. Next one, excuse me, may I ask you something? Excuse me, may I ask you something? Okay, these are the ways in which you can introduce yourselves to some stranger or pick up a conversation with somebody when you're traveling by train. It will be so boring when you have to travel for many hours together in a train, or when you're waiting for a bus for a long time, you want to pick up a conversation, you can do this. Okay, please learn the pronunciation and the word order so that you make meaningful, beautiful sentences.